அர்ஜுன் அவன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா வேற ஒரு பொண்ணு வந்து திறப்பாங்க. யாருன்னு கேட்டால் அங்கிள் சொல்வார், மேல் வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க, இவங்க பேர் அனுன்னுட்டு. அனுவும் அங்கிளும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து விஜய் ரசித்து பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அனுவும் மேலே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்வா. அதுக்கு அங்கிள் இதுவும் வீடு மாதிரி அடிக்கடி வந்துட்டு போன்னு சொல்வார். விஜய் அவள் போகிறதையே பார்த்துட்ருப்பான். பார்த்தது போது உட்காருன்னு அங்கிள் சொல்வார். கேன்டீனில் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிளாஸில் இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்க்க போயிடுவாங்க. அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸும் வா நம்மளும் வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அர்ஜுன் நான் வரலன்னு சொல்லிடுவான். அதுக்கு அவள் ஃப்ரெண்டும் அம்மானா இன்னமும் பயமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவா. உடனே அர்ஜுன் கோவப்பட்டு திட்டிடுவான், உன் அப்பா அம்மாலாம் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. உடனே அவளும் சொல்வா, எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாதுன்னுட்டு. அர்ஜுன் சாரி கேட்பான். உடனே அவன் நான் ப்ராங்க் பண்ணேன் எல்லாத்தையும் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக போவாங்க. அர்ஜுன் சொல்வான், இங்கே நடக்கிற சண்டைக்கெல்லாம் நான் தான் காரணம், இதெல்லாம் நான் தான் ஆரம்பித்து வச்சேன் அப்படின்னு சொல்வான். அதுக்கு மது சொல்வா, அப்போ மாதிரியெல்லாம் கிடையாது, இவங்க சும்மா வாய் சண்டை தான் போட்டுப்பாங்க அப்படின்பா. மதுவும் சண்டை நடக்கிற இடத்துல பூந்து சண்டையை நிப்பாட்ட ட்ரை பண்ணிகிட்ருப்பா. அப்போ அர்ஜுன் வந்து பேசுவான். அதை கேட்டதும் எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மது கலாய்ப்பா, நீ பேசுறதுனால இவங்களாம் கிளம்பி போகல, நீ போடுற மொக்கையை தாங்க முடியாமல் எல்லாம் தப்பிச்சா போதும்னு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பா. ரீனா துணி காயப்போட மாடிக்கு போவா. அப்போ அனுவும் ரீனாவும் இன்ட்ரோ ஆயிப்பாங்க. அப்போ அனு கேட்பா, உன் வீட்டில் இருக்கிறது உன்னோட பிரதரான்னுட்டு. ரீனா சொல்வா, இல்லை அது என்னோட அப்பான்னுட்டு. அனு ஷாக் ஆகிட்டு இவ்வளோ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்வா. ரீனா கீழே போய் விஜய் கிட்ட கேட்பா, அந்த அணுவை பார்த்தீங்களான்னுட்டு. விஜயும் அது யாரு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுவான். அங்கிள் சொல்வார், நேற்று வந்து பேசிட்டு போனால, நீ கூட பேசாமல் பார்த்துக்கிட்டே இருந்தியேன்னு சொல்வார். அப்புறம் விஜய் சொல்லுவான், அந்த எல்லோ சரி பிளாக் ப்ளவுஸ் ஆக்சிடைஸ்டு ஜுவல் போட்டு வந்தாங்களே அந்த லேடியா மறந்துட்டேன்னு சொல்லுவான். ரீனா சொல்வா, உங்களுக்கு யாராவது பிடிச்சதுன்னா முதல்ல என்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும்னுட்டு. அது விஜய் சொல்வான், பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல, பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். ரீனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவள் பேஷண்ட்டை பார்த்துட்ருப்பா. அப்போ அந்த ரிப்போர்ட்டில் சீனியர் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப கோவப்படுவா. ரீனா கதிர்கிட்ட சொல்லிட்டு இருப்பா, இந்த சார் என்னோட கேஸ் எல்லாம் எடுக்க பார்க்குறாங்க, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து யாரும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க, பேஷண்ட்ஸ் கூட என்னை பார்த்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருப்பா. ரதியோட அப்பா, நான் பெங்களூர் போயிட்டு வரேன், நீ அது என்னன்னு கேட்க மாட்டியான்னு கேட்பாரு. ரதி சொல்வா, ரீனா அவங்க அப்பா கூட சந்தோஷமாக இருக்கா, அது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை நமக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்வா. அதுக்கு அவங்க அப்பா சொல்வார், ஃபஸ்ட்டு தேடி வந்தது உன்னதான், அவளுக்கு கண்டிப்பாக உன்னோட அன்பு தேவைப்படும் அப்படின்னு சொல்வார். அதுக்கு ரதி, நம்ம இப்போ என்ன பண்ண முடியும்னு கேட்பா. அது எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் தேடி வருவான்னு எனக்கு தோணுதுன்னு அவங்க அப்பா சொல்வார். அதுக்கு ரதி, நான் அந்த மாதிரி நினைக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவா. சீஃப் டாக்டர் மற்ற டாக்டர் கிட்ட ஒரு கேஸ் ஃபைலை கொடுத்து இவருக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதை பற்றி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனல் டெசிஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைலை கொடுப்பாங்க. மானசா அந்த பேஷண்ட்டை போய் பார்ப்பா. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், இவரை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருப்பாங்க. மானசாவும் எங்ககிட்ட திறமையான டாக்டர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு போவா. திரும்பவும் சீஃப் டாக்டர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லா டாக்டர்ஸும் ஒரே ப்ரொசீஜரை தான் சொல்லுவாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னுட்டு. அதில் ஒருத்தர் மட்டும் இல்லை, நான் சொல்கிறத பண்ணலாம், அதுதான் சேஃபு, அவர் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கார், இதை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவார். சீஃப் டாக்டர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப ஏழை, அவருக்கு அதுக்கேற்ற மாதிரியான லோ பட்ஜெட்டில் பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த டாக்டர், அதனால தான் சொல்கிறேன், அவர் ரொம்ப நாளாக அவருக்கு பெயின் இருந்திருக்கு, அவர் பொறுத்துட்டு இருந்திருக்காரு, இப்போ இதை பண்ணோம்னா அவளுக்கு கண்டிப்பாக க்யூர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதனோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்வார். மானசா அந்த மீட்டிங்கு போயிட்டு எல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. சீஃப் டாக்டர் சொல்லுவாங்க, இப்போ புதுசாக வந்த கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கு மானசா சொல்வா, இதை விட முக்கியமான விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அந்த பேஷண்ட்டை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம், வேறு ஊர்லேருந்து பொழைக்க வந்தவங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட்கான பேமெண்ட் அவங்களால பண்ண முடியாது, அது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப லாஸ், அதனால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ப்ராஃபிட்டோ அதை தான் நம்ம பண்ணணும், இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்காங்க, போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜிஹெச்க்கு ரெஃபர் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ராக்கி கிட்ட சொல்லிட்டு போயிடுவா. திடீர்னு பார்த்தா அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடும். நர்ஸ் வந்து எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிடுவாங்க.